தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ராபிட்டோல பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க நிறைய பேர், ராபிட்டோல ஃபுட் டெலிவரி ஓட்டுறாங்க. ராபிட்டோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ராபிட்டோல பைக் டாக்ஸியும் இருக்கு, ஃபுட் டெலிவரி இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோல பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோல ஃபுட் டெலிவரி மட்டும் ஓட்டுவாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து ஓட்டுவாங்க. நீங்க ராபிட்டோல நல்ல வருமானம் மீட்டணும் அப்படின்னா, நீங்க ராபிட்டோ பைக் டாக்ஸி ஓட்டினா நல்லா இருக்குமா இல்ல ரெண்டும் சேர்த்து ஓட்டினா நல்லா இருக்குமான்னு சொல்லி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ முழுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இப்பதான் புதுமையா வந்தீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்டா கேள்வி கேட்கணும்னா நம்ம இன்ஸ்டால வந்து கேள்வி கேட்கணும், கண்டிப்பா உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள அடி போலாம். ராபிட்டோ நிறுவனத்தை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா, பைக் டாக்ஸியும் பண்றாங்க, ஃபுட் டெலிவரியும் பண்றாங்க. என்னடா ராபிட்டோ நிறுவனம்னா பைக் டாக்ஸி மட்டும் தானே பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா ஃபுட் டெலிவரியும் பண்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி நிறுவனம் பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனத்துல இருந்து அவங்க ஆர்டர் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க செட் ஆஃப் கமிஷன் எடுத்துட்டு டிஸ்டன்ஸுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க. அதன்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட் டெலிவரி ஆர்டர் ராபிட்டோ பைக் டாக்ஸி ஆப்லயே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் செய்றீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் டாக்ஸி ஓட்டினா ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுங்க, இல்ல ஃபுட் டெலிவரி ஓட்டினா ஒரு ஃபுட் டெலிவரி ஓட்டுங்க. ரெண்டுமே நான் சேர்த்து ஓட்ட போறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா நிறைய சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த நிறுவனத்துல இருக்கு. என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ராபிட்டோ நிறுவனம் தான் உள்ளதிலேயே பைக் டாக்ஸில அதிகமான கமிஷன் எடுக்கக்கூடிய நிறுவனம் ராபிட்டோ பைக் டாக்ஸி நிறுவனம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 59 ரூபா இல்ல இப்போ 125 ரூபா நினைக்கிறேன் அந்த ஸ்கீம். அந்த ஸ்கீமை நீங்க ஒரு நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாளுக்குரிய கமிஷன் நாங்க எதுவுமே எடுக்க மாட்டோம், உங்களுக்கு 0% கமிஷன் சொல்லி அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்கீம் இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன், அந்த ஸ்கீமை உள்ள சேர்க்காதீங்க. சரி, நீங்க ராபிட்டோ ஃபுட் டெலிவரியும் ஓட்டுறீங்க, பைக் டாக்ஸியும் ஓட்டுறீங்க, இல்ல நான் பைக் டாக்ஸி மட்டும் தான் ஓட்ட போறேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மேல நீங்க உங்களுடைய ஐடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஐடியிலேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பைக் டாக்ஸிலும் டிக் இருக்கும், ஃபுட் டெலிவரி டிக் இருக்கும். உங்களுக்கு பைக் டாக்ஸி மட்டும் ஓட்ட போறேன்னா அந்த ஃபுட் டெலிவரி உள்ள டிக்கை நீங்க எடுத்து விட்டுருங்க. இல்ல நான் ஃபுட் டெலிவரி மட்டும் தான் ஓட்ட போறேன்னா அந்த பைக் டாக்ஸில உள்ள டிக்கெட் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஆர்டர்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். அதை விட்டு போன ரெண்டுமே சேர்த்து ஓட்ட போற நினைச்சு வச்சீங்களேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டினாலும் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் நீங்க earn பண்ணிட்டு வரீங்க. எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. 3 ஃபுட் டெலிவரி ஆர்டருக்கு நீங்க போறீங்க. எடுத்துக்காட்டு சொல்ல போனோம்னா ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா கொடுக்குறாங்க, 3 ஆர்டருக்கு 90 ரூபாய் கொடுக்குறாங்களா. அந்த அடுத்த பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஒரு ஆர்டர் வரும், அந்த ஆர்டருக்கு 150 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் தராங்கன்னு வச்சுங்களேன். நீங்க நேரா போறீங்க, போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதுல கமிஷன் சொல்லி அவங்க ஒரு 40 ரூபா எடுப்பாங்க. அந்த 40 ரூபா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து கழிப்பாங்க, நீங்க ஆல்ரெடி இந்த ஃபுட் டெலிவரி ஏர்ன் பண்ணி பாத்தீங்களா ஒரு 90 ரூபாய், அதுல இருந்து அந்த 40 ரூபா கழிச்சு விட்டுருவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஃபுட் டெலிவரியில உள்ள காசை நீங்க ராபிட்டோல ஓட்டுற கமிஷன் ரீதியா அவங்க கழிச்சிருவாங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், அதுக்கு கமிஷன் நம்ம கொடுத்தானே பாக்கணும், என்ன லூஸ் மாதிரி பேசிடுன்னு கேட்டா நல்லா கேட்டுங்க. நான் சொல்ற ட்ரிக்கை பயன்படுத்துங்க. இப்ப நீங்க பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டிங்கன்னு வச்சுங்களேன், பீக் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த இன்சென்டிவ் 4 ஆர்டர் பார்த்தா 20 ரூபா, 7 ஆர்டர் பார்த்தா 90 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆர்டர் அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுப்பாங்க. அந்த ஸ்கீமை முடிங்க. அந்த ஸ்கீம் முடிக்கும் போது அந்த இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஆட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் காசு அதுல கழிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம லிமிட் ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க. 200 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து லிமிட் வச்சுக்கலாம். ராபிட்டோ பைக் டாக்ஸி பொறுத்த வரைக்கும் அந்த 200 ரூபாயை தாண்டினா மட்டும்தான் உங்களுடைய ஐடி லாக் பண்ணுவாங்க. நிறைய நண்பர்கள் எனக்கு என்ன 150 வரைக்கும் வச்சுப்பாங்க. அதற்கு மேல தாண்டினாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் 150 ரூபாய் கூட வச்சுக்கணும்னு சொல்லி அந்த கமிஷன் பேஸ் படியே கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் சொல்றபடி நீங்க அதாவது நீங்க பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 200 ரூபாய் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்க காலையில வேலை பாக்குறீங்க இல்ல ஈவினிங் வேலை பாக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 5-6 ட்ரிப் எடுத்தாலே அவங்களோட இன்சென்டிவ் உங்களுக்கு கவர் ஆயிடும். அந்த இன்சென்டிவ் கழிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஈஸியா பே பண்ற மாதிரி வராது. ஏன்னா 200 தான் லிமிட் கொடுக்குறாங்களே, அந்த 200 ரூபாய் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ்ஸ் கழிய ஒரு 120 ரூபாய் 130 ரூபாய் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொத்தமா கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. 200 ரூபாய் தாண்டி போனாதான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இல்ல எனக்கு 200 ரூபாய் இல்ல அந்த டைம்ல சூழ்நிலை கரெக்டா அந்த 200 ரூபாய் இருக்கா, ஒரு 10 ரூபாய் கட்டி 190 ரூபாய் வச்சுட்டு நீங்க வண்டி தாராளமா ஓட்டலாம். நிறைய பேர் 1 ரூபாய் கட்டி, அதாவது 199 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, 200 ரூபாய் மாறிடும். அந்த 2 ரூபாய் கட்டி ட்ரிப் எடுப்பாங்க. ஆனா கண்டிப்பா ட்ரிப்பும் வரும். எதற்காக நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கமிஷன் கொடுக்க வேணாம்னு சொல்றேன். இப்ப ராபிட்டோல உள்ள பைக் டாக்ஸி நிறுவனங்களையே அதிகமான கமிஷன் எங்க போகுதுன்னா ராபிட்டோல தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 200 ரூபாய்க்கு ட்ரிப் போறீங்க, 200 ரூபாய்க்கு ட்ரிப் போயிட்டு 60 ரூபாய் கமிஷன் எடுத்தா எவ்வளவு காண்டாகும். ஃபுட் டெலிவரியில பார்த்தா கமிஷன் கிடையாது, உங்களுக்கு டைரக்டா அந்த அமௌண்ட் கொடுத்துறாங்க. ஆனா பைக் டாக்ஸியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கமிஷன் எடுக்கும்போது அந்த இன்சென்டிவ்ல கழிச்சிட்டு போயிடும். நீங்க ஃபுட் டெலிவரியும் ஓட்டுறேன் அதுவும் ஓட்டுறேன் அப்படின்னா அவங்க ரொம்பவே சாதகமா போயிடும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 90 ரூபாய் தூக்கி இந்த கமிஷன்ல போட்டு உங்களுக்கு பைக் டாக்ஸி வருமானம் மட்டும்தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் எடுத்துக்காட்ட சொல்ல போனா, நீங்க பைக் டாக்ஸில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபாய் earn பண்ணிருக்கீங்க.
ஃபுட் டெலிவரி பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் earn பண்ணிருக்கீங்க. ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருதா? ஆனா நீங்க பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டுனீங்கன்னா அந்த 500 ரூபாய் 150 ரூபாய் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த இன்சென்டிவ்ஸ்லாம் அப்படியே தான் 500 ரூபாய் மொத்தமா வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க. ரெண்டும் சேர்த்து ஓட்டிட்டு போகும்போது அந்த கமிஷன் கழிப்பட்டு வெறும் 300 ரூபாய் தான் கொண்டு போவீங்க. அந்த தவறை மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. இல்ல நீ பைக் டாக்ஸி ஓட்ட போற முடிவு பண்ணி பைக் டாக்ஸி மட்டும் ஓட்டு, இல்ல ஃபுட் டெலிவரி மட்டும் ஓட்ட போறீங்கன்னா ஃபுட் டெலிவரி மட்டும் ஓட்டுங்க. ரெண்டும் கலந்து ஓட்ட போறேன் சம்பாதிக்க போறேன் நினைச்சு தேவையான வார்த்தையை விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பைக் டாக்ஸி மட்டும் தான் நீங்க ஓட்டுறீங்கன்னா ராபிடோ பொறுத்த வரைக்கும் கமிஷன் அதிகம் தான். ஆனா சென்னை பொறுத்த வரைக்கும் அதிக பீக்ல ஆர்டர் வரும். உங்களுக்கு போய் சொல்ல முடியாது. ஃபுட் டெலிவரியோட பைக் டாக்ஸி கம்பேர் பண்ண பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆர்டரோட கேன்சல் பண்ணக்கூடாது. ஸ்கிப் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம், எவ்வளவு ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை உங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஸ்கிப்பும் பண்ணாம எல்லா ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ராபிடோல கஸ்டமர்ஸ் சென்னையில் ரொம்பவே அதிகம். ஆனா ஃபுட் டெலிவரி அப்படி கிடையாது. ஃபுட் டெலிவரி நீங்க ஒரு கால வேலை பாக்குறீங்களா, பீக் டைம்ல மட்டும் தான் ஆர்டர் வரும். மத்ததுன்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட்டிங் ரொம்பவே போடுவாங்க. ஆனா பைக் டாக்ஸி அப்படி கிடையாது. பைக் டாக்ஸி ஆர்டர் வரும், என்ன வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அவ்வளவுதான். ஆனா பைக் டாக்ஸி நல்லா வருமானம் இருக்கும். ஒன்னு பைக் டாக்ஸி ஓட்டனா பைக் டாக்ஸி ஓட்டுங்க, இல்லைன்னா ஃபுட் டெலிவரி ஓட்டனா ஃபுட் டெலிவரி பார்ட் டைமா ஓட்டலாம், அவ்வளவுதான். அதை விட்டு போட்டு ரெண்டையும் சேர்த்து ஓட்ட போறேன் நான் வந்து ரெண்டையும் ஓட்ட அதிக சம்பாதிக்கணும்னு நினைச்சு போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து என்னுடைய பர்சனலா நான் விஷயத்தை பார்த்தனால சொல்றேன். நான் டைரக்டா வாய்க்கு வந்து அடிச்சுள்ள நான் அனுபவப்பட்டிருக்கேன். இந்த தவறுகள் நான் பண்ண தவறுகளை நீங்க யாரும் செய்யக்கூடாதுன்னு அந்த விஷயம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். பைக் டாக்ஸி முக்கியமா ஃபுட் டெலிவரி முக்கியமானு கேட்டா நானா நீங்க தனித்தனியா ஓட்டிங்க தப்பு கிடையாது, ரெண்டும் சேர்த்து ஓட்டிடுவேன் தான் சொல்றேன். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.